மீண்டும் ஒரு நம்ம யாருமே எதிர்பார்க்காத பயங்கரமான செம்மையான ஒரு கொடூரமான கம்பேக்கை கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, அதுக்கப்புறமா ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க 2 பேர் மேலேயுமே நிறையா விமர்சனங்கள் கடந்த ஆட்டத்தில் இருந்தாலும் இப்போ இந்த மேட்ச்சில் குஜராத் அணிக்கு எதிராக உலக சாதனை பெர்ஃபார்மன்ஸை இன்றைக்கி திலக் வர்மா, அதுக்கப்புறமா பும்ரா 2 பேருமே செம்மையான பெர்ஃபார்மன்ஸை குஜராத் அணிக்கு எதிராக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மேட்சை அதாவது மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண அந்த 10 ஓவரை பார்த்த யாருமே இந்த ஆட்டம் இப்படி முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் தான் இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் கடைசியாக அதிர்ச்சி யாருக்கு அடுத்தடுத்துன்னு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்ச குஜராத் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சிஎஸ்கே டீம் அவங்களுக்குமே அடுத்தடுத்துன்னு 2 அதிர்ச்சிகளை இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆட்டத்தின் மூலிமா நம்ம சிஎஸ்கே அணிக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இன்னைக்கு நடந்த இந்த மிக முக்கியமான பரபரப்பான ஆட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு, முக்கியமாக திலக் அதுக்கப்புறமா பும்ரா 2 பேருமே என்ன உலக சாதனைகள் செஞ்சுருக்காங்க, கடைசியாக நம்பி குஜராத் அணி முக்கியமாக கில் அவங்க எல்லாருமே எப்படி இந்த மேட்ச்சில் நம்பி அவங்க ஏமாந்து போயிருக்காங்க கடைசியாக அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ ஒரு ஹைலைட்ஸாக பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமலே பாருங்கள். அதாவது இன்றைக்கி நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் டாஸ் ஜெயிச்ச சுப்மன் கில் வழக்கம் போல் எல்லாருமே எடுக்கிற முடிவு தான், ஃபஸ்ட்டு மும்பை பேட்டிங் பண்ணட்டும், நாங்கள் ரன் சேசிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சுப்மன் கில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்கள ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண விடுறாரு. இதில் ஓப்பனராக இன்றைக்கி டீகாக், அதுக்கப்புறமா ஒரு டெபியூட் பிளேயர் தனிஷ், இவங்க 2 பேருமே ஓப்பனராக இறங்குறாங்க. ஆனால் டெபியூட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அவர் பாவம் 2 ரன்னுக்கே அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா கடந்த ஆட்டத்தில் செம்மையாக விளையாண்ட டீகாக் இன்றைக்கும் நல்லா விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா அவரும் 13 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா உள்ள நம்தீர் அவர் வராரு, அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் வராரு. ஸோ இவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்ட மாதிரி இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் ஒரு பயங்கரமான இன்ஸ்விங் பால் க்ளீன் போல்டு ஆயிட்டார் சூரியகுமார். தொடர்ந்து இந்த மேட்ச்லேயுமே மோசமான பேட்டிங் தான். ஆனால் நம்தீர் அதுக்கப்புறமா அவர் கூட திலக் வர்மா 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 2 பேருமே அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. அப்படிங்கிறதால ஒரு மாதிரி ஸ்லோவாக ரொம்ப மெதுவாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக திலக் வர்மா ஃபஸ்ட்டு 20 பாலுக்கெல்லாம் அவர் அடித்த ரன் வெறும் 17 ரன்கள் மட்டும்தான் திலக் வர்மா அடிச்சிருந்தாரு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ரன் ரேட் அதில் பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கு. இப்படியே போனால் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு 150 தான் கஷ்டப்பட்டு அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற மோசமான நிலைமையில் மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான பேட்டராக இருந்த நம்தீர் திடீர்னு 50 அடிப்பார் அப்படின்னு பார்த்தா பாவம் 45 ரனில் அவுட் ஆகிறாரு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நஞ்சம் உயர்ந்துகிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோர் வேகமும் அப்படியே படுக்க ஆரம்பிக்குது. அப்போ உள்ள ஹர்திக் பாண்டியா வராரு. திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா 2 பேருமே ஒரு மாதிரியான ஸ்லோவாக மேட்சை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஆட்டமும் பார்த்தீங்கன்னா இன்னும் 6-7 ஓவர்கள் தான் இருக்குது. அப்போ வரைக்குமே மும்பை இந்தியன்ஸ் அணி மேட்சுக்கு உள்ளே இல்லை. கண்டிப்பாக ஒரு 150-60 தாண்டா எடுப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா திலக் வர்மா கியர் அப் ஆகிறாரு. அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் 20 பந்துக்கு 17 ரன்கள் மட்டுமே அடித்த திலக் வர்மா. அதுக்கப்புறமா அவர் அடிக்கிற ஸ்கோர், ரன், ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக எங்கேயோ போகுது. பிரசித் கிருஷ்ணா அவருடைய ஓவரில் அடிக்கிறாரு, சிராஜ் அவருடைய ஓவர்லையுமே அடிக்கிறாரு, ரஷித் கான் அவரையுமே விட்டு வைக்கல. இப்படி அடுத்தடுத்துன்னு போட்ட குஜராத் அணியின் போலர்கள் எல்லாரையுமே பயங்கரமாக பொழந்து எடுக்கிறாரு திலக் வர்மா. இதனால் ரொம்ப வேகமாக அவர் ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக செஞ்சுரியை நோக்கியும் நகர்ந்து போயிட்டுருக்காரு திலக் வர்மா. ஸோ அந்த நேரத்தில் மறுமுனையில் நல்ல பார்ட்னர்ஷிப் தான் கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. ஆனாலுமே அவராலுமே பெருசாக அடிக்க முடியல. 15 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு ஹர்திக் பாண்டியா. ஸோ அவரால் மட்டும் கிடையாது, மற்ற எந்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேட்டர்களாலையுமே இந்த பிச்சில் சரியாக விளையாட முடியல. எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த பிச்சில் நின்று கொஞ்ச நேரம் செட் ஆனதுக்கப்புறமா அடிக்க ஆரம்பித்தா தர்ம அடி அடிக்கலாம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நின்று பொறுமையாக பிச்சை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தர்ம அடி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு திலக் வர்மா. ஸோ இதனால் உச்சக்கட்ட பரபரப்பாக பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் போச்சு. ஏன்னா திலக் வர்மா செஞ்சுரி அடிப்பாரா, மும்பை இந்தியன்ஸ் அணி 200 தொற்றுவாங்களா அப்படின்னு கடைசி ஓவர் கடைசி பந்து வரைக்கும் ஒரு பரபரப்பு டென்ஷன் ஏற்பட்டுச்சு. ஆனாலுமே கடைசி 2 பந்தில் ஒரு 6 or 4 அடித்த திலக் வர்மா கடைசியாக அவர் ஃபேஸ் பண்ண 45 பந்துகள்லேயே 101 ரன் அடித்து அவருடைய முதலாவது ஐபிஎல் செஞ்சுரியை இன்னைக்கு திலக் வர்மா அவர் கம்ப்ளீட் பண்ணார். ஸோ யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல மும்பை இந்தியன்ஸ் அணி 150 தாண்டா எடுப்பாங்க,
கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் மோசமாக தோக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா திலக் வர்மா அவர் கொடுத்த அந்த உத்வேகம், முக்கியமாக இது 6வது ஐபிஎல் ஆட்டம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அவருடைய முதலாவது சிக்ஸையே இந்த மேட்ச்சில் அடிக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கம்பேக்கை திலக் வர்மா அவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு நல்ல டஃப்பான ஸ்கோரை ஜிடி அணிக்கு எதிராக திலக் வர்மா அவர் செட் பண்ணுறாரு. ஸோ கரெக்டாக 200 ரன் இந்த ரன்னை சேசிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி. வழக்கம் போல் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறமா சுப்மன் கில் 2 பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேப்டனான ஹர்திக் பாண்டியா ஒரு புது ஐடியாவை அவர் ட்ரை பண்ணுறாரு. அதாவது 2022க்கு அப்புறமா இப்போ இந்த மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவருக்கு ஃபர்ஸ்ட்டு ஓவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அவர் வீசுறாரு. எப்பயுமே 2வது ஓவர் இல்லைனா ஆட்டத்தின் நடுவில் இருந்து தான் பும்ரா அவர் பந்து போடவே ஆரம்பிப்பார். ஆனால் இந்த மேட்ச்சில் முதலாவது ஓவரே பும்ரா அவருக்கு தரப்பட்டிருந்தது. இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, பும்ரா இது வரைக்கும் இந்த ஐபிஎல்லில் 6வது மேட்ச் அவரும் விளையாடுறாரு. ஒரு விக்கெட் கூட பும்ரா அவர் எடுக்கவே இல்லை. அந்தளவுக்கு மோசமான ஐபிஎல்லாக பும்ரா அவருக்கும் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே தகர்த்து எறிந்து முதல் பால்லையே ரெக்கார்ட் பண்ணும் விதமாக முதல் பால்லையே நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷனுக்கு போட்ட பும்ரா, அந்த பால்லையே பும்ரா சாய் சுதர்ஷன் அவருடைய விக்கெட்டை வீழ்த்துறாரு. அந்த ஓவர்லேயே பயங்கரமான பிரேக் த்ரூ கிடைக்குது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஃபஸ்ட்டு பால்லையே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவர் ஃபுல்லாக டைட்டாக போட்ட பும்ரா 2வது ஓவர் ஹர்திக் போடுறாரு. அந்த ஓவர்லேயுமே பட்லர் அவருடைய விக்கெட்டை தூக்குறாரு ஹர்திக் பாண்டியா. இப்படி அடுத்தடுத்துன்னு விக்கெட்டுகள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக ஜிடி அணி அவங்க விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பிக்கிறாங்க, தடுமாற ஆரம்பிக்கிறாங்க, அடுத்தடுத்துன்னு தப்பு பண்ணுறாங்க. பின்னாடியே அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சுப்மன் கில் அவரும் அவுட் ஆகிறாரு. ஸோ இதனால் கம்ப்ளீட்டாக டாப் ஆர்டர் கொலப்ஸ் ஆகி போயிடுது ஜிடி அணிக்கு எதிராக. டாப் ஆர்டர் கொலப்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஜிடி அணியால் விளையாட முடியல. அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே அவுட் ஆகிறாங்க. நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் ஒரு 26 எடுக்கிறாரு. பிலிப்ஸ் கூட 6 ரன் தான் எடுக்கிறாரு. ராகுல் திரிபாட்டி அவர் இன்ஜூரில் இருக்காரு. ஆனாலுமே அவரை இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்து எந்த பிரோஜனமும் இல்லை. அவரும் 8 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு. ரஷித் கான் ஒரு 6-4 அடித்தார். அவருமே 17 ரன் தான் எடுக்கிறாரு. இப்படி அடுத்தடுத்துன்னு ஷாருக் கான் கூட 4 ரன் தான் எடுத்தார். எதுக்கு அவர் ஜிடி அணியில் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்படி அடுத்தடுத்துன்னு விக்கெட்டுகளை ரொம்ப சொற்ப ரன்னுங்களுக்கே அவுட் ஆகிறாங்க. எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ரன்னுக்கே அவுட் ஆகிறாங்க எல்லா பேட்ஸ்மேன்களும். இதனால் ரொம்ப வேகமாக ஜிடி அணி அவங்க தோல்வியை நோக்கி போகிறாங்க. ஸோ எப்படி அவங்க தோல்வி அடைகிறாங்க இந்த மேட்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 90 ரன் வித்தியாசத்தில் மோசமாக தோல்வி அடைகிறாங்க ஜிடி அணி. இது யாருமே சத்தியமாக இந்த மேட்சை முதல்ல இருந்து பார்த்த யாருமே இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மும்பை இந்தியன்ஸ் அணி 13வது ஓவர் வரைக்கும் ஆட்டம் ஜிடி அணி கையில் தான் இருக்குது. திலக் வர்மா அவர் டேக் ஆன் பண்ணதில் இருந்து ஆட்டம் அப்படியே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சாதகமாக மாறினது மட்டும் இல்லாமல் பும்ரா அவர் போட்ட அந்த ஃபர்ஸ்ட் பாலையே விக்கெட் எடுத்து அங்கே இருந்து குஜராத் அணிக்கு சரிவை ஏற்படுத்துகிறாரு. இதனால் இந்த மேட்ச்சில் அபாரமாக செயல்பட்ட போலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே அபாரமாக செயல்பட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசியாக ஒரு வழியாக ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றியை அடைகிறது மட்டும் இல்லாமல் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்லையுமே மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகுறாங்க. அதுவும் எப்படி ஜம்ப் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவை விட பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க முன்னாடி ஜம்ப் ஆகுறாங்க. இப்போ 10வது இடத்துல தானே இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ஆனால் அவங்களுக்கு இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 100 ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கிறதால அவங்களுக்கு ரன் ரேட் மைனஸில் இருக்குது ரன் ரேட். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ப்ளஸ்ஸாக மாறுற மாதிரி நம்ம சிஎஸ்கேவை விட அதிகப்படியான அந்த ரன் ரேட் கிடைக்குது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு. இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ நம்ம சிஎஸ்கே அணியையே கீழே தள்ளுறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் அதிரடியாக 7வது இடத்தை பிடிக்கிறாங்க. அதுவும் நம்ம சிஎஸ்கே அணியை கீழே தள்ளி விட்டுட்டு 7வது இடத்தை பிடிக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு கம்பேக் இன்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சத்தியமாக யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. திலக் வர்மா அவருடைய சாதனை பேட்டிங், அதே போல் பும்ரா அவருடைய அபாரமான போலிங், கடைசியாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு அடுத்தடுத்துன்னு பாயிண்ட்ஸ் டேபிளையும் அடுத்த ஆட்டமும் நம்ம சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக தான் விளையாட போகிறாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே அணிக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிகளை கொடுத்து பல சாதனைகளும் இந்த மேட்ச்சில் நிகழ்த்தி யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு வெற்றி இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி அடைஞ்சிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணியின் இந்த வெற்றி தற்போது ஐபிஎல் இருக்க எல்லா டீமுக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணியின் இந்த அதிரடியான பயங்கரமான தரமான கம்பேக்கை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.